தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவேவும் திவ்ய நாமத்திலே இன்பமுடனே கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். சொல்லுவோமா? தேவா பிரசன்னம் எல்லாம் சொல்லுங்க. தேடிவும் பாதம் தொழுகிறோம். சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் சாந்த சொரூபியன் இயேசுவே. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் சாந்த சொரூபியன். ஆயிரம் பேர்களில் சிறந்தோராய் ஆண்டவரை பணிகிறோம். ஆயிரம் பேர்களில் ஆண்டவரை பணிகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே சொல்லுங்க, வாய் திறந்து. இயேசுவே, இயேசுவே, இந்த ஆராதனைக்காக நன்றி ஆண்டவரே, இந்த திருச்சபைக்காக நன்றி, என்னுடைய போதகருக்காக நன்றி, எங்க ஐக்கியத்திற்காக நன்றி, இன்றைக்கு உம்முடைய கர்த்தருடைய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்கப்பா. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காலையிலே அருமையான பாஸ்டர் முரளி ஐயா அவருடைய திருச்சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். அவரும் நம்மோடு வந்திருப்பது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதால் இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நம்ம செய்திக்கு நேராக கொண்டு போக போகிறோம். தலைப்பின் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சோதனை. என்ன பேருங்க? சோதனை. சரிங்களா? யாக்கோபு அந்த புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபு எழுதின அந்த நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒருவர் லூக்கா 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நல்லா கவனிங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்ல சத்தமா சொல்லுங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சரிங்களா? இப்போ லூக்கா 22ஆம் அதிகாரம் அதனுடைய 28, 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28, 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில், மேலும் இயேசு சொல்கிறார், மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சோதனை என்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெசேஜிங் இது. நான் எடுக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஒரு வசனத்தை எடுத்தேன். நான் நல்லா கவனிங்க. சோதனை என்கிற ஒரு விஷயம் வேதத்தில் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணுங்க. அதுக்காக ஒரு 4 விதமான சோதனைகளுக்குள்ளே எல்லா சோதனைகளும் அடங்கி இருப்பதை கண்டுபிடிச்சேன். அதை தான் இன்னைக்கு உங்களுக்கு அது ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ சோதனையில ஜெயிக்க முடியுமா அப்படின்னா
ஜெயிக்கிறத குறித்து அங்கே சொல்லப்படலை நிறைய இடத்துல. ஆனால் சோதனை ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது அதை சகித்து கொள்ள தேவன் சொல்லி கொடுக்கிறார். ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாம். நாங்கள் ஒரு தெருவில் வாடகை இருந்தோம். அந்த வீட்டில் பக்கத்து வீட்டில் சண்டை நடந்துனே இருக்கும். ஒரு முஸ்லீம் தெரு அது. அப்போ ஒரு வீட்டில் பயங்கர சண்டை. ஆம்பளை எதுக்கோ அடிக்கிறாருன்னா இந்த பொம்பளை ஓன்னு கத்தம், தெருவுக்கே கேட்குற மாதிரி. அப்போது அங்கே இருக்கிற அந்த இஸ்லாமியர்கள் மூத்தவங்கலாம் வருவாங்க. வந்துட்டு சொல்லுவாங்க, ஆம்பளைங்க அடிக்க தான் செய்வாங்க, கொஞ்சம் அழுவத்தை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சத்தம் கம்மி பண்ணுங்க, அப்படின்னா சகித்து கொள்ளுங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு சோதனை என்கிற அடி விழதான் செய்கிறது. அதுக்காக ஓன்னு கத்தி கூப்பாடு போட்டு, ஐயோ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரே போராட்டமாக இருக்குது, ஒரே சண்டையாக இருக்குதுன்னு சொல்லி மற்றவங்க தூஷிக்கப்படாதபடிக்கு வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது, சோதனையை சகிக்க வேண்டும். இல்லையா? உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் நான். இல்லையா? எல்லாரும் அனுபவஸ்தர்கள் தானே. ஒரு மனிதனுக்கு சோதனை வருகிறது. மனிதனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. ஒருவேளை அப்படி நேரிட்டாலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் கர்த்தர் நமக்கு என்ன பண்றாருங்க, உண்டாக்கி கொடுக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. இங்கே வேதம் ரொம்ப ஆழமாக நமக்கு போதிக்கிறது. என் அருமையான விசுவாச மக்களே, திருச்சபை மக்களே, சோதனை வருவது எல்லாருக்கும் சகஜம். சோதனையில சகித்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் விசுவாசிகளுக்கு வேண்டும். எந்த சோதனையாகட்டும் அந்த சோதனையில சகிக்கிற ஒரு விஷயம். அப்ப இயேசு இந்த பக்கம் சொல்றாரு, சீஷர்களை பார்த்து சொல்றாரு, என்னுடைய எல்லா சோதனைகளிலும் என்னோடு கூட இருந்தவர்கள் நீங்களே. ஆமாம். அப்படி வேதத்துல எத்தனை சோதனையை அவர் பார்த்தாரு, நிறைய சொல்லப்படலை. ஆனா இந்த வசனம் படிக்கும் பொழுது அப்பாடா, ஏசப்பாக்கு எவ்வளோ சோதனை வந்திருக்கும் அப்படின்னு தோணுது. நம்ம வனாந்திரத்தான் தனியாக தானே போனார், என்னோட கூட நின்று சொன்னாரா? இன்னொரு கெஸ்மே தோட்டத்தில் ஜெபம் பண்ணும்போது இவங்க தூங்கி தான் இருக்காங்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ண தானே சொல்கிறாரு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? ஆமா, எனக்கு நேரிட்ட சோதனை எல்லாவற்றில் நீங்க தான் என் கூட இருந்தீங்க. கரணை தட்டலாமா சீஷர்களுக்காக? அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் தெரிந்து கொண்ட அந்த 12 சீஷர்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொன்ன வேண்டும், இதோ இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில என்னை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் என்னோடு கூட சோதனையில இருந்தீர்கள் என்று சொன்னால், அந்த 29ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆமா, எனக்கு எப்படி என் பிதா ஆயத்தம் பண்ணாரோ நான் போய் உங்களுக்கும் ஆயத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. பிரியமான, சோதனைகளை சகிக்கும் பொழுது பாக்கியவான்கள் லிஸ்ட்ல வந்துடுறோம் ஃபர்ஸ்ட். அப்ப ஃபர்ஸ்ட் பொசிஷன் அதுங்க, பாக்கியவான்கள் லிஸ்ட், ஃபர்ஸ்ட் பிளஸிங். ரெண்டாவது பெரிய ஆசீர்வாதங்கள் என்ன? அந்த பரலோகத்திலே நமக்காக ஒரு ஸ்தலம் கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஒவ்வொரு மனிதனும் சோதனையை சகிக்க வேண்டும். ஆமென். அப்போ சோதனை என்பது நமக்கு வரத்தான் செய்யும். அதை தான் நான் ஆழமாக இந்த 5 நிமிடம் நான் முன்னுரையாக எடுத்துக்கொண்டு நான் பேசி கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிக்கணும். சோதனை வரும். அந்த சோதனையை எப்படி என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே சகிக்கணும். வலிக்கும், கத்தணும்னு தோணும், அழுவணும்னு தோணும், அது அப்படியே உள்ள போட்டு என்ன பண்ணிக்கணும்? சகிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதாவது பார்த்தீங்கன்னா, பாஸ்டுங்க போல அந்த உபத்திரவங்களை சோதனைகளை சகிக்கிற உலகத்தில் ஒரு மனுஷன் நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. எத்தனையோ வேதனையான சொற்கள் வரும், எத்தனையோ தேவையில்லாத பேச்சுக்கள் வரும், எத்தனையோ பொய்யான மொழிகள் நம் மீது வரும். ஆனாலும் அதை நாம் சகித்து கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டமான வார்த்தைகள் உங்களை நோக்கி வரும் பொழுது, பயங்கரமான ஒரு பாய்ச்சல் உங்கள் மேலே வரும் பொழுது, நீங்கள் அதை சகித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென்.
அப்பதான் நீங்க பாக்கியவான்கள். ஆமென். அப்பொழுதுதான் நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போறேன். பார்த்தீங்களா, உங்களுக்காகவே போறேன். ஏன்னு சொன்னா என்னோடு கூட நீங்கள் சோதனைகளிலே இருந்தீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஹalleluya. அப்படின்னு சொன்னா நான் சொன்ன பாருங்க, ஏற்கனவே ஒரு 4 விதமான சோதனை. அப்படியே ஒரு பழத்தை அடிச்சு பிழிஞ்சி அது சாறு எடுத்தா வரும் பார்த்தீங்களா, அது போல என்னால் முடிந்த அளவுக்கு நான் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி இந்த ஒரு 4 சோதனைகளை, அதுக்குள்ள எல்லா சோதனைகளும் அடங்கிவிடும். நீங்க பார்த்தீங்கன்னா முதல் சோதனை அப்படின்னு நான் பார்க்க போறோம். 1 2 3 4 விதமான சோதனைகள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது அது ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம் சீக்கிரமாக. 22. ஆமாம், 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகி ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆமென். கவனிங்க, அழகாக தலைப்பிலே அப்படியே அந்த வசனத்திலே வந்துரும். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஃபர்ஸ்ட் சோதனை எங்கிருந்து வரும் அப்படின்னா நேரடியாக தேவனிடத்திலிருந்து வரும். ஆனால் இன்னொரு வசனம் இருக்கிறது, தேவன் சோதிக்கிறவர் அல்ல. பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆமா, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் சோதிக்க மாட்டாரு. நம்ம தான் தேவனை சோதிச்சிருக்கிறோம். ஆகையினால தான் மாண்டு போனோம். இஸ்ரவேலர்கள் எல்லாரும் தேவனை சோதிச்சு சோதிச்சு அவர்கள் அப்படியே செத்து போனார்கள். கானான் தேசத்துக்குள்ளே போவாதபடி அவர்கள் வழியிலே இறந்து போனார்கள், நிர்மூலமாகி போனார்கள் என்பதை பார்க்க முடியும். பாருங்க, ஆபிரகாமை தேவன் சோதித்தார். வேதம் சொல்லுகிறது, நீதிமானை கர்த்தர் சோதித்து அறிவார். அல்லேலூயா. நீதிமானை கர்த்தர் சோதித்து அறிவார். அப்படிதானே சங்கீதம் 11:5 போடப்பட்டிருக்கு, நீதிமானை கர்த்தர் சோதித்து அறிகிறார். அப்படின்னு சொன்னா ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கிறார். இது சோதனையின் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உங்களுக்கு சோதனை யாரிடத்திலிருந்து வரும் அப்படின்னா தேவனே நம்மை சோதிக்கிறார். சரிங்க, இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் குரலை நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். பட்டாபிராமில் நான் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பட்டாபிராமில் தனியாக ஊழியம் செய்கிறேன். அப்பொழுது பார்த்தீங்கன்னா பல முறை நான் சாத்தானை நேரடியாக சந்தித்து இருக்கிறேன். சாத்தானுக்கு எதிர்த்து நின்று இருக்கிறேன். அந்த நாட்களிலே அதிகமாக உபவாசிப்பேன். 30 நாள் 20 நாள் 3 வேளை சாப்பிடாம அப்படியே பயங்கரமான ஒரு உபவாசத்தில் இருப்பேன். பேய்ங்கெல்லாம் நடுங்கி ஓடும் அப்படியே அந்த நாட்களில், வாலிப நாட்களில். அப்போ பட்டாபிராமில் ஒரு முறை அங்கே நிறைய ஊழியம் செஞ்சுட்டு 2 சபைகள் அங்கே உண்டாக்க கர்த்தர் உதவி செய்தார், பெரியபாளையம் சைடெல்லாம். அதுக்கப்புறம் பட்டாபிராமில் வீட்டில் 12 மணிக்கு நான் படுத்து அப்படியே படுக்கிறேன். தனியாக ஒரு சின்ன அறை தான். இங்கே ஒரு ஸ்டெப் அந்த ஸ்லாப் இருக்கும், அதில் என்னுடைய வேதத்தை வைத்திருப்பேன். அப்படி படுக்கிறேன். படுத்த உடனே எஸ்ரான்னு ஒரு சவுண்டு கேட்குது. நல்லா கவனிங்க, எஸ்ரான்னு ஒரு சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டை நான் எனக்குள்ள அனலைஸ் பண்ணுறேன். இந்த சவுண்டு எஸ்ரான் கூட்ட சவுண்டு, ஏசாப்பாது இல்லை. ஹல்லேலூயா. எஸ்ரான் கூட்ட சவுண்டு ஏசாப்பாது இல்லை. அது சாத்தானின் அந்த சத்தமாக நான் அனலைஸ் பண்ணி கொண்டேன். அடுத்த நிமிடமே 2 பெண்கள் என்னுடைய 2 கால்களை போட்டு அப்படியே முறுக்குறாங்க. எட்டி வச்சேன் இயேசுவின் நாமத்தினால சொல்லி. பார்த்தீங்கன்னா அப்போது அந்த பிசாசு பறந்து போச்சு. எதை சொல்ல வரேன்னா, அனலைஸ் பண்ணும். சாத்தானின் குரலையும் இயேசுவின் குரலையும் நீங்கள் உங்கள் இருதயத்தில், உங்கள் மனசுல, ஆவிக்குரிய ஜீவியத்தில் பதிவு பண்ணியிருக்க வேண்டும். அப்பதான் சோதனை யார் மூலமா வருது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா நான் சொல்றது? விசுவாச வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் பாருங்க, இந்த சத்தியெல்லாம் உங்களுக்கு போதிக்கப்படுதுன்னா அது ஆண்டவருடைய கிருபை. நிறைய விஷயம் இது போலலாம் சொல்லித்தர மாட்டாங்க நிறைய பேர்.
இப்போ தியானம் பண்ணி கொண்டு வந்து அதை நம்ம பரிசாக கொடுக்குறோம். இப்போ இந்த வசனம் பாருங்க, இந்த சோதனை ஆபிரகாமுக்கு யார் மூலமா வந்ததுங்க? கர்த்தர் மூலமா. ஆமா, அவர் கீழ்ப்படுகிறார். அவர் போறாரு, அங்க என்ன பண்றாருங்க, அங்க அந்த கத்தியை வெட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வந்து, நீ என்ன பண்ணாதப்பா, ஆமா உன் பிள்ளை ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்லி. இந்த சோதனை தேவனே உங்களுக்கு கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்னா, சோதித்து உன்னை அறிவதற்காக. அல்லேலூயா. அப்ப பாருங்க, கத்தி அப்படி எடுக்கும் போது தான் நிறுத்துப்பா, இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறோன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அவரே சொல்ல அறிந்து கொண்டேன். அப்ப கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். ஐயா 25 வருஷம் தவா இருக்கிறாப்ல, 25 வருஷம் ஈசாக்காக தவா இருக்கிறாரு. அப்பெல்லாம் அறிந்து கொள்ளல கர்த்தர். அப்போ இந்த சம்பவம் நான் உங்களுக்கு சொல்றேன், விசுவாசிகளாகி உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. உங்களுக்கு ஒரு பொருளை கொடுப்பாரு, அந்த பொருள் ஒரு சோதனை வைப்பாரு. இந்த சோதனை பிசாசு நினைச்சிடாதீங்க. அல்லேலூயா. ஆமாங்க, ஒரு 10,000 கொடுப்பாரு. 10,000 அப்படியே பேங்க் அக்கௌண்ட்ல வச்சு நிற்பீங்க, நீங்க கையில் எட்டு வர மாட்டீங்க, யாரும் அக்கௌண்ட்ல இருக்கும். அப்படி வந்து உக்காருவீங்க சந்தோஷமாப்பா 10,000, இந்த ஒரு வாரத்தை அழகாக என்ன பண்ணிடலாம், நடத்திடலாம் அப்படி சொல்லும் போது இங்கிருந்து ஒரு அறிவிப்பு வரும். விபிஎஸ் வச்சிருக்கிறோம், உங்களால் முடிந்த காணிக்கைகளை நீங்கள் என்ன பண்ண வேண்டும், தர வேண்டும் அப்படின்னா யார் குரல் இது? தேவன் குரல். அல்லேலூயா. அந்த 10,000 கொடுத்தது அவரு தான், அந்த சம்பாதிக்கிற பலன் கொடுத்தது அவரு தான், கேட்கறதும் அவரு தான். அல்லேலூயா சொல்லுங்க. வேலையை கொடுப்பாரு. அந்த வேலையில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டா 1000 ரூபாய் அன்னைக்கு தருவாங்க, இல்லை 1500 தருவாங்க அன்னைக்கு போயிட்டா. இந்த வேலையை கொடுத்தது யாரு? தேவன் கொடுத்தாரு. ஆனால் சண்டே சர்வீஸுக்கு பாஸ்டர் என்ன பண்ணுவார், கூப்பிடுவார், ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் நீங்கள் வரணும், 1500. அல்லேலூயா. ஈசாக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 1500 என்கிற ஈசாக்கு சம்பளம். அது நாளெல்லாம் போனோம். இந்த ஒரு நாள் கப்பட்ட நிறைய சம்பளம் போயிடுவாங்க, வேலையை விட்டு நிற்க வச்சுட சொல்லுவாங்க. கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிவார். இதுதான் விஷயம். நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம் எப்படி சோதனை நம்ம நோக்கி வருகிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தவமிருந்து பெற்ற பிள்ளைய அப்படியே சொல்றார் பாருங்க, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும். அப்பா இவரு பெத்தவனை நினைச்சிருக்க மாட்டாரா? அப்பாடா எத்தனை வருஷம் ஆண்டவர் நான் காத்திருந்தேன், அவருக்கு தெரியாதா? இன்னும் அவரை வந்து இவர் என்ன பண்றாருங்க, உசுப்பேத்தி விடுறது. இன்னும் ஏக சுதனம். மொத்தம் இந்த சொத்துக்கு மொத்தமே பூமி தாங்கக்கூடாது இருந்தது பாருங்க, ஆபிரகாம் சொத்து. அத்தனை சொத்துக்கும் யார் தான் வாரிசுங்க? எப்படி சொல்றாரு பாருங்க ஐயா, உன் புத்திரனும் ஏக ஏக சுதனும் நேசகுமாரனும். ஆமா, அப்போ பர்சனலா எவ்வளவு அவர் மேல நேசம் வச்சிருப்பாரு பாருங்களேன் மனுஷன். இதெல்லாம் சொல்லிதான் நீ எனக்கு அவனை பலியிடு. அப்போ ஃபர்ஸ்ட் சோதனை, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு பல ஆசீர்வாதங்கள் கொடுத்தாலும் அதிலிருந்து தேவன் ஒரு காரியத்தை, பலிகளை எதிர்பார்க்கிறார். அதில் நீங்கள் உண்மையாக இருக்கணும். அப்போ இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறது எப்படி? அப்போ காலையில் தான் அதை பார்த்தோம். இதுக்கு தீர்வு எப்படி? நம்ம அப்படி தானே பார்த்தோம். இதுக்கு என்ன தீர்வு? சோதனை வந்துடுச்சு. இப்போ நம்ம நோக்கி என்ன சோதனை வந்துடுச்சு? உன் நேசகுமாரன், நீ 30 நாள் சம்பளம் வாங்கின பத்தியா, அந்த சம்பளம், நீ வேலைக்கு போகலான்னு அந்த நாள், உன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு பொருள், உன்னை சம்பந்தப்பட்ட ஒரு தியாகமான ஏதோ ஒரு விஷயம், ஏகசுதன் நீ நேசிக்கிற விஷயம், அதை நீ என்ன பண்ணுப்பா, பலி கொடுத்துரு. அல்லேலூயா. நேரடியா தேவனை சோதிக்கிற ஒரு விஷயம் இது. இதை யார் தான் சோதிப்பாரு? கஞ்ச பிசனாரிகளை சோதிப்பாரா? எவனும் கொடுக்க மாட்டான், அவனை சோதிப்பாரா? நீதிமான தான் சோதிப்பார். தேவனை விசுவாசிக்கிறது அவர் நீதியாக எண்ணினார்.
தேவனுடைய பிள்ளைகள் தேவனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, தேவனை யாரெல்லாம் நம்பி இருக்கிறாங்களோ, எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்காக யார் வராங்களோ அவங்கள மட்டும்தான் அந்த சோதனை இயேசு கிட்ட இருந்து வரும். அதை நீங்க அனலைஸ் பண்ணணும். எல்லாத்தையும் தூக்கி சாத்தா மேல போடக்கூடாது பழிய. எல்லாத்தையும் தூக்கி மற்ற மாதிரி இவனால தான் எனக்கு ஒரு சோதனை வந்தது, இதை கட்டதுனால தான் எனக்கு ஒரு சோதனை வந்தது, இதனால தான் எனக்கு பிரச்சனையே வந்தது அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணக்கூடாதுங்க. ஆமாம், விசுவாசிகள் தங்களை அந்த பரிசோதனை பண்ணிக்கொள்ள வேண்டும். எப்படி? இது யார் மூலமாக வருது, இது யார் கொடுத்த சோதனை அப்படி, சரிங்களா? அப்போ இந்த சோதனை கொடுத்தது இயேசுதான், அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததும் இயேசுதான், அதை கேட்பதும் இயேசுதான். இதுக்கு தீர்வுன்னா நீங்க இப்ப சொல்லுங்க, இதுக்கு தீர்வுன்னா அவளை கீழ்ப்படிஞ்சு கொடுத்துரு. அல்லேலூயா. எத்தனை பேர் திருச்சபை இடம் வாங்கிறதுக்காக கொடுக்க போறீங்க? கை தூக்கும் பார்க்கலாம். இன்னைக்கு நான் கொடுக்குறேன், இங்கே என்னால் முடிஞ்சது நான் கொடுக்குறேன். இந்த திருச்சபைக்கு இடம் வாங்குறதுக்கு யாராக கொடுப்பீங்க? எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி, எங்கள் பாஸ்டர், எங்கள் சகோதரி, நீங்களம்மா பிரைஸ்லாட், எங்கள் பாஸ்டம்மா, எங்கள் போலினம்மா, நீங்களா? கை தூக்கலையா? அது எத்தனை பேர்? என்னங்க டக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 பேருக்காக கத்தரை கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஐயா, இதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க. கட்டிட நிதியா, இடம் நிதியா, ஏதோ ஒரு நிதி. நாமெல்லாம் இன்றைக்கு நீதிமான்களாய் மாறி இருக்கிறோம், ஆபிரகாம்களாய் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. மொத்தம் இல்லைங்க, நம்மளால் இருக்குது என்ன பண்ணலாம்? சாக்ரிஃபைஸ். அப்படி இந்த சுகவாழ்வு சபைக்காக, சியோன் சுகவாழ்வு சபைக்காக என்னுடைய ஒரு சின்ன பங்கை நான் என்ன பண்ணுறேன்? தியாகம் தான் அது. அல்லேலூயா. நம்மளுக்கு எவ்வளோ மீறும்? ஒரு 500 ரூபாய் மீறும். அதை கூட என்ன பண்ணலாம்? மாதம் மாதம் எட்டு கொடுத்தலாம். இது அது காணிக்கை அல்ல, அது தசம பாகம் அல்ல, அது ஸ்பெஷல் ஆஃபரிங் அல்ல, அது தேவனுடைய இடம் வாங்குவதற்காகவே அந்த காரியங்கள். நம்ம 10 பேர் தொடங்குறோம், 1000 பேர் சேரணும். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? அப்படியே ஒரு ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த சபையினுடைய இடத்திற்காக நாங்கள் 10 பேர் இணைந்திருக்கிறோம். ஆண்டவரே, 1000 பேரை கத்த தருவதற்காக ஸ்தோத்திரம். புதிய இடத்தை இந்த திருச்சபைக்கு தருவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, இதுலேருந்து தப்பித்துக்கொள்ளும் வழி, தீர்வை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 10 பேர் கை தூக்கணும் பார்த்தீங்களா? அதுதான் அதனுடைய தீர்வு. ஆமென். அப்படி பண்ணி பாருங்களேன். அப்போ இந்த சோதனை யார் மூலமாக வருதுங்க? தேவன் மூலமாக வருது. இதுக்கு தீர்வு என்ன? நாம் கீழ்ப்படிந்து செய்ய வேண்டியதுதான். ஆமென். ரெண்டாவது, யார் மூலமாக சோதனை வரும்? நான் சொன்ன 4 பாயிண்ட்ல தான் மொத்த சோதனை அடங்கி இருக்குது. நல்லா கவனிங்க. யோபு 1ஆம் அதிகாரம். எல்லாம் தெரிஞ்ச தானே பாஸ்டர், எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான் சொல்ல முடியும். ஆமென். வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 7 8, 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோபு, சீக்கிரம் வாசிக்கலாம். சாத்தானை பார்த்து சரிங்க. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் நோக்கி வைத்தாயோ, நல்லா கவனிங்க. 2வது சோதனை யார் மூலமா வருதுன்னா சாத்தான் மூலமா வருது. இதுல சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன ட்விஸ்ட்னு கேட்டீங்கன்னா, தேவ அனுமதியோடு வருது. 2வது சோதனை எப்படி வருதுங்க ஐயா? அனுமதியோடு. ஆமா, தேவன் பர்மிஷன் கொடுக்கிறாரு. ஆபிரகாம டைரக்ட் அவர் என்ன பண்ணாருங்க? சோதிச்சாரு. யோபு தேவன் சோதிக்கல, யோபோ நீதிமான் தான். அப்ப நீதிமானை கத்த சோதி தருகிறார். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட், சாத்தான் பர்மிஷன் வாங்கி என்ன பண்றான்? சோதிக்கும்படி வரான்.
அவன் பேர் சோதனைக்காரன். அவன் பேர் என்னதுங்க? சோதனை. யோபை வந்து சோதிக்கும்படி அவன் வரும் பொழுது யாருடைய அனுமதி தேவைப்பட்டதுங்க? கர்த்தரின் அனுமதி தேவைப்பட்டது. பாயா அப்படியே சுத்திட்டியா, பிள்ளைகிட்ட வந்துட்டியா அப்படின்னு இவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்க. அவன் உத்தமன், அவன் சன்மான். அல்லேலூயா. இவரே சப்ஜெக்ட் தராரு, இவரே வந்து ஸ்டேட்மெண்ட் தராரு. ஏன் யோபு இப்படிதான் அப்படின்னு சொல்லி தராரு. அப்படிப்பட்ட யோபுக்கு வந்த சோதனை இது. என்ன ரெண்டாவது விதமான சோதனைன்னா, பிசாசு தான் சோதிக்கிறான். பிசாசு தான் உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரைக்கும் அவன் தான் வாத கொடுக்கிறான். அவன் தான் யோபுகிட்ட இருந்த எல்லாவற்றையும் பறிக்கிறான், எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குறான். பிள்ளைகள் முதல் கொண்டு எல்லா ஆஸ்திகளையும், ஆடு மாடு ஒட்டகங்கள் கழுது எல்லாவற்றையும், வேலைக்காரிகள் 10 பிள்ளைங்க எல்லாவற்றையும், மனைவியை தவிர மற்ற எல்லாரையும் தூக்கம் யார் தான்? சாத்தான் தான். ஆனால் அவனுக்கு ஒரு அனுமதி தேவைப்பட்டது. அந்த அனுமதி பெற்றுன்னு தான் வராங்க. பார்த்தீங்களா எப்படி வாங்கின போகிறான்? விசா எப்படி வாங்கின வரான் பாருங்க. அவன் பாஸ்போர்ட் எங்கேருந்து வாங்கின வரான் பாருங்க, டிக்கெட் எங்கேருந்து வாங்கின வரான் பாருங்க. யோபை தோன்றதுக்கு தேவ அனுமதியோடு. ரெண்டாவது பாயிண்ட் நான் சொல்லுறேன், கவனிங்கள். முதல் பாயிண்ட் தேவனே சோதிப்பாரு. ரெண்டாவது தேவ அனுமதியோடு வரும். நான் சொல்றேன், இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் குறைய தான் இருக்குது. அதில் ஆண்டவரே சோதிச்சு என் பிள்ளை எப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. இதில் பிசாசை வச்சு என் பிள்ளை எப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க எவ்வளோ சேலஞ்சு நடக்குது பார்த்தீங்களா? நீ போப்பா, அவன் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கு ஏற்றது போல அவருடைய நாவ் அளவு கூட அவர் என்ன பண்ணீங்க? பாவம் செய்யவில்லை, அவர் தவறாய் செய்யவில்லை என்பதாக வேதம் சொல்லுகிறது. அவர் வேத அறிஞர் சொல்றாங்க, அவருக்கு எய்ட்ஸ் முதல் கொண்டு எல்லா நோயும் அனுமதி அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. எலும்பெல்லாம் வலிக்கும். எய்ட்ஸ் என்ன ஆகும்? எத்தனை பேருக்கு தெரியும்? எய்ட்ஸ் வியாதிக்காரங்க எத்தனை பேர் இருந்திருக்கீங்க? நான்லாம் இருந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், அந்த எலும்பு இப்படி பிடிச்சாவே கத்துவாங்க. வாயிலெல்லாம் புண்ணு வந்திருக்கும், ஃபுல்லாக டாட்ஸ் வந்திருக்கும். அப்படியே தோலும் எலும்புமாக மாறிவிடுவார்கள். இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். அப்போது அந்த அது போல வியாதி கூட அங்கே வந்திருக்கும். எலும்பு வலி அப்படி சொல்லுவாங்க. எலும்பு வலி இருக்கிறதுலேயே ரொம்ப மோசமான வலி எலும்பு வலி. அந்த வலி கூட யோபுக்கு வந்திருக்கலாம், எய்ட்ஸ் கூட வந்திருக்கலாம், அந்த போல வியாதி அப்போ வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் யார்? அவர் நடந்து போனால், அவர் இந்த நம்ம வெயிலுன்னு வந்தால் தண்ணி ஊற்றி காலை கழுவோம் இல்லையா? அவர் அந்த காலை எதில் கழுவாருங்க? நெய். பாஸ்டர் தான் சொல்கிறார், நெய்யில் கழுவாராம் ஒரு காலை. அப்படி நடந்து போனார்னா வாலிப பசங்க எழுந்து கையை கட்டிக்கணும். அல்லேலூயா. வாய் மேலே கையை வச்சுக்கணும். யோபை பற்றி பார்த்துருக்கீங்களா? பைபிளே பயங்கரமான நகைச்சுவையாளர் யார் தெரியுமா? ரொம்ப கிண்டல் பிடிச்ச மனுஷன் யார் தெரியுங்களா? யாரு? யோபு தான். படிக்காம நான் சொல்றதுலேயே நீங்கள் சொல்லிடுறீங்களே, படித்து பார்த்து சொல்லுங்க. பயங்கரமான கிண்டல் பிடிச்ச ஒரு யோபு. ஆமாம், நடந்தாவே எல்லாரும் கை கட்டி வாய் மேலே கை வச்சுக்கணும். என்னப்பா என்ன பண்ணோம் சொல்லு? கை கட்டி. ஆமாம், இப்படி ஒரு கையை வச்சுக்கணும், இப்படியும் கை கட்டிக்கணும், வாய் மேலே பண்ணிக்கணும். பெரியவங்களாம் எழுந்து நிற்கணும், நாட்டாம வரா மாதிரி. அல்லேலூயா. பெரிய நாட்டாம தான் யோபு. இப்படியாப்பட்ட மனுஷனை ஒரு அனுமதி வருது. அது என்ன பண்ணுறாருங்க? அங்கே அந்த சோதனை நடக்குது. இப்போ உங்கள் சோதனை வச்சு பாருங்க, எதையெல்லாம் இழந்து போனீங்க. இதுக்குள்ள விஷயம் அங்கே வந்து இழக்கலை, இழப்பதற்காக ஒப்பு கொடுத்துட்டாரு. இங்கே இழந்து போயிட்டாரு. இந்த சோதனையில் எல்லாமே போச்சு. இப்போ யோசனை பண்ணுங்க, உங்ககிட்ட எதெல்லாம் போச்சு. அப்போ இந்த சோதனையை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த சோதனை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஐயா, போன வருஷம் என்கிட்ட ஒரு 5,000 நகை இருந்தது, ஒரு 2,000 இந்த வருஷம் கம்மி ஆயிடுச்சு. என் அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்சம் வச்சுருந்தேன்னு இந்த வருஷம் என்னாச்சு? கம்மி ஆயிடுச்சு. சம்பளத்தை வாங்கிட்டு வந்து அது எல்லாம் செலவுக்கு போக 10,000 சேஃப்டி பண்ணுவேன்னு
இப்போ எல்லாமே போய் கடன் வாங்குற அளவுக்கு வந்துருச்சு. இழப்பு இழந்துட்டாங்க. இந்த சோதனையில் என்னாச்சுங்க, இழந்துட்டாங்க. அப்போ நினைக்கணும், ஓஹோ நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் விசுவாசி, நான் தினந்தோறும் ஆண்டுடைய ஆளுக்கு அப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன். அப்போ நான் ஏன் இதெல்லாம் இழக்கிறேன்னா, ஒரு இடத்துல ஒரு திருவிளையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் பிசாசு நம்ம மேலே கண்ணு வச்சிருக்கான். ஆனால் இயேசு நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த திருவிளையாடலை தான் இங்கே வந்து நம்ம பாதிக்கப்படுறோம். ஒருவேளை இந்த பாதிப்பு நான் சொல்கிறேன், அதாவது பின்வரும் நாட்களிலே இரட்டிப்பாக இரட்டிப்பாக இரட்டிப்பாக, அல்லேலூயா அல்லேலூயா, முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதற்கு தீர்வு என்ன தெரியுமா? உத்தமமாவே இருக்கணும். நீ மாறிடாத. சோதனை வரும்போது ஐயா மாறிடாத, அம்மா மாறிடாத. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் காணிக்க கொடுத்து கொண்டே இந்த திருச்சபைக்கு. ஆனால் திடீர்னு எனக்கு ஒரு சிக்காயிடுச்சு, அந்த காசை அதில் போட்டேன். மாறிடாத, நான் போட மாட்டேன். அல்லேலூயா. எக்ஸாம்பிள் காணிக்க சபைன்றதுனால இப்படி பேசுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேறு மீட்டிங்னா வேறு மாதிரி பேசுவோம். நல்லா கவனிக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. மாறாதீங்க. உங்கள் நீதியை விட்டு மாறாதீங்க. உங்கள் உத்தமத்தை விட்டு என்ன பண்ணாதீங்க, மாறாதீங்க. ஒருவேளை இழந்து போயிருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம். அவமானம் தான் மிஞ்சி இருக்கு, இன்னும் வறுமை தான் மிஞ்சி இருக்கு, இன்னும் கடன் தான் மிஞ்சி இருக்கு, இன்னும் அசிங்கம் தான் மிஞ்சி இருக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியும், அனலைஸ் பண்ணிக்கொள்ளுங்கள், நான் ஒரு நீதிமான். உங்களுக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. இது யார் வருகிற சோதனை அப்படின்னு சொன்னா, ஒருவேளை பேய் தான், ஆனா ஆண்டுடைய சித்தம் இல்லாம இது என் வாழ்க்கையில் நடக்காது அப்படி வரணும் உங்களுக்கு. இந்த இழப்பு இயேசுவின் சித்தம் இல்லாம வராது. இந்த சோதனை ஒருவேளை பிசாசு வந்து என்னை சோதிச்சாலும் என் தேவனில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். என்னை மறுபடியும் அவர் தூக்கி விடுவார், என்னை மறுபடியும் அவர் தூக்கி நிறுத்துவார். மறுபடியும் என் எதெல்லாம் இழந்தனோ அதெல்லாம் 2 மடங்கு அவர் மறுபடியும் தருவார். இந்த சோதனையில் இந்த விஷயம். இதுல தீர்வுன்னா அப்படியே இருக்கணும், நம்ம மாறக்கூடாது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஆமா. டெய்லி ஜெபிக்கிறீங்களா? மாறக்கூடாது. டெய்லி வேத வாசிக்கிறீங்களா? மாறக்கூடாது. ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறீங்களா? உன் ஜபம் தடைப்படக்கூடாது. புரியுதுங்களா? நீங்க எதை பண்ணாலும் அது மாறக்கூடாது. அந்த உத்தமத்திலே நீங்கள் நடக்க வேண்டும். எல்லாமே போச்சு. ஒருத்தன் சொல்றான், அப்படியே எப்படி கண்டினியூவா வந்து சொன்னா எப்படி இருக்கும் ஒரு மனுஷன்? எப்படி அடிச்சா எப்படி தாங்க முடியும்? ஐயா எனக்கு ஹார்ட் அட்டாக் வருது. என் அம்மா உடம்பு பயங்கர சீரியஸ் ஆயிட்டாங்க. என் அண்ணாக்கு தெரியும். எங்கள் அண்ணா கிட்ட எல்லாம் 5 காசு அவர் செலவு பண்ணல. அவர்கிட்ட எதுவுமே கிடையாது அந்த நாட்களில். அம்மாவுக்கு அப்படியே பல ஆயிரம் செலவு பண்ணுறோம், அவங்கள தூக்கிட்டு வந்து போடுறோம். அப்படியே அடுத்த கொஞ்ச நாள், ஒரு 3ஆவது நாள் எனக்கு ஹார்ட் அட்டாக் வருது. என்னை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போடுறாங்க. அதுக்கும் நான் தான் செலவு பண்ணி ஆகணும். பல ஆயிரம் மறுபடியும் போயிட்டே இருக்குது. பிரச்சனை போயிட்டே இருக்குது. ஊழி சம்மந்தப்பட்ட காரியங்கள், லோன் சம்மந்த அது இதுன்னு சொல்லிட்டு என்னதுங்க, பணம் செலவாகிக்கொண்டே இருக்கிறது. அப்படியே தேறி வரேன். அடுத்து எங்கள் அண்ணன் ஆக்சிடென்ட் ஆகுறாரு. நல்லா கவனிங்களேன். ஐயா எவ்வளோயா தாங்கிறது? நான் ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட, என்னையா தொடர்ந்து கொஞ்சம் கேப்பாவது கொஞ்சம் விடுங்களேன். 1 வருஷம் கேப் விட்டா கூட கொஞ்சம் எழுந்திருப்பேனே. கேப் இல்லாத அடி. என்னால் சொல்ல முடியும், இந்த நீதிமானை பிசாசு கண்ணு வச்சிருந்தான், ஆனால் அவனால் தொட முடியாது, அனுமதியோடு தான் வர முடியும். ஆனால் நான் ஊழியம் செய்வேன், ஆனாலும் நான் ஓடுவேன், ஆனாலும் மறுபடியும் என் தேவனுக்காக நான் காணிக்கை கொடுப்பேன். நில்லி, அதுலயே மாறாத. நீ ஆண்டவரை நேசிக்கிறவங்க கடைசி வரைக்கும் நேசிச்சுட்டே இருங்க. சபையை நேசிக்கிறவங்க கடைசி வரைக்கும் நேசிச்சுட்டே இருங்க. எத்தனை இழந்து போனாலும், எத்தனை அவமானம் வந்தாலும், எத்தனை நிந்தை வந்தாலும், இந்த சபைக்கு போகக்கூடாதுன்னு எத்தனை பேச்சு உங்களை தேடி வந்தாலும் நீ நில்லியா.
உத்தமத்தின நில்லு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. தேவ அனுமதியோடு வரும். இது ரெண்டாவது சோதனை. நீங்க மிஸ் ஆயிடாதீங்க, தவறி விடாதீங்க. ஆமா, அப்படியே உத்தமத்தை என்ன பண்ணுங்க, பி ஸ்ட்ராங் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நான் எழுந்திருப்பேன். எல்லாம் இருக்குது, புலம்புறது கிளம்புறது எல்லாம் இருக்குது. ரூமுக்குள்ள போயிடு, ஆண்டு சொல்ல, உன் படுக்கையில போயிட்டு நீ அழுவு. யார் வேணாம் சொல்ல, புலம்பு, உன் படுக்கையில் இருக்கட்டும். மனுஷனுக்கு முன்னாடி ஆண்டு நாம தூசிக்கப்படாதபடிக்கு நீ புலம்பாத. சொல்லி தர்றாரு எல்லாத்தையும். அவர் தகப்பன், அவருக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும், அவருக்கு தெரியும். நீ அழுவடா, பெட்ல அழுவடா, போய் அழுவு, பெட்ல அழுவு. நீ என்னை திட்ட போறியா, பெட்ல போய் திட்டுன்றாரு. படிச்சுக்கிறீங்களா? ஆமா, பெட்ல புலமீன் அப்படியே படுத்துரு. ஏன்னா நம்மளும் மாம்சம் தானே, நம்மளும் மனிதர்கள் தானே அப்படின்னு சொன்னா, இந்த சகிப்புத்தன்மை ஈசாக்கை கொண்டு போகும்போது எப்படி சகிப்புத்தன்மை இருந்ததோ, யோபு எல்லாவற்றையும் இழக்கும் போது எப்படி சகிப்புத்தன்மை இருந்ததோ, அவங்க தான் பாக்கியவான்கள். சோதனையை ஜெயிக்கிறது இல்ல, சோதனையை சகிக்கத்தான் முக்கியம். சோதனையை சகிப்பது தான் பாக்கியவான். ஐயா இன்னும் எவ்வளோ டைம் இருக்கு ஐயா? 10 நிமிஷம் இருக்குல்ல, பெரிய டைம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னும் விரிவாக நான் பிரயாசப்படுகிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது பாயிண்ட் போயிடலாம். இது தீர்வுனாங்க. ரெண்டாவது யார் மூலமா சோதனை வருது? யாருடைய அனுமதியோடு? நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமா, நான் மறுபடியும் கேட்பேன், சொல்லணும். நீங்க தேவ அனுமதியோடு வருகிற சோதனை. அதுக்கு தீர்வு என்னதுங்க? உத்தமத்தில் நிற்கணும். நம்ம செஞ்சதை அப்படியே கண்டினியூ பண்ணணும், நிறுத்தக்கூடாது. சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை சொல்றேன், விசுவாசத்தினுடைய காரியத்தை சொல்றேன், ஆவிக்குரிய காரியத்தை சொல்றேன். அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும் நம்ம. ஆமா, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், லூக்கா 4 ஆமா 2ஆம் வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் இடத்தில் வந்து, அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். அதாங்க பாருங்க, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். இதுவும் பிசாசு, இதுவும் ஒரு சோதனை. யாருக்கு வந்ததுங்க சோதனை? ஏசப்பாக்கு. ஆபிரகாம், யோபு பார்த்தோம், இயேசு கிறிஸ்து பார்க்கணும். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான மெசேஜில் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும் எல்லாத்தையும். ஃபர்ஸ்ட் சோதனை ஆண்டவர் கொடுக்குறாரு, அது விஷயம். ரெண்டாவது சோதனை சாத்தான் தேவனுடைய அனுமதியோடு வர சோதனை. மூணாவது சோதனை டைரக்ட் சாத்தானே. இதில் இன்னொரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிச்சுவேஷன், சூழ்நிலை. பிசாசு அவனுடைய தந்திரம் என்ன தெரியுமா? சூழ்நிலையில் கரெக்டாக நிற்பான். பயங்கர தந்திரசாலி அவன் ஐயா. ஸோ இந்த சோதனை, ஆமாம், இப்போ தூக்கம் வர மாதிரி இருக்கிற ஒரு சோதனை தான் இல்லை, ஒரு மாதிரி இருக்கும் சூழ்நிலை, பசி இருக்கிற மாதிரி இருக்கும் சூழ்நிலை. எப்போ வந்து நின்னான்னு தெரியுமா? 40 நாள் ஜெபம் பண்ணுறாரு, அப்போ நிற்கல. அவருக்கு பசி உண்டாயிற்று, அப்போ வந்து ஜங்கன்னு நிற்கிறான். சாத்தானி நேரடி சோதனை. மூன்றாவது சோதனை எதுங்க? சாத்தானி நேரடி சோதனை. தேவன் சோதிச்சாரு, தேவனுடைய அனுமதியோடு சாத்தான் சோதிச்சான். இப்போ தேவ அனுமதியே இல்லை, பிதா கிட்ட அனுமதியும் கேட்கல, ஆவியிட்ட அனுமதியும் கேட்கல. நேராக இயேசு கிட்ட என்ன பண்ணிட்டான்? வந்து உங்களுக்கு தான் பசி ஆயிடுச்சே, இந்த கல்லை அப்பம் வாங்கி சார். சூழ்நிலைக்கு ஏற்றம் போல சோதிக்கிறவன் தான் அனலைஸ் பண்ணுங்க. இந்த சோதனை எப்படி வந்தது? புரியுதுங்களா? இந்த சோதனை எப்படி வருது? சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லை, நமக்கு சாதகமாக இல்லாத போது ஒரு சோதனை வருதுன்னா அவன் தான் சாத்தான். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நொந்து கூடாது. அப்போ நான் அது தீர்வு சொல்றேன் பாருங்க. சோதனை பார்க்குறோம் இப்போ. அப்போ சூழ்நிலை, என் மகளே, உனக்கு என்ன சூழ்நிலை சாதகமாக இல்லையோ, எப்பொழுது உன் மனம் இடறுகிறதோ, எப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதோ, எப்பொழுது உன் மூளை
குழம்பி நிற்கிறதோ, எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை ஒன்றும் புரியாம ஆகிறது என்று நீ கற்பனை பண்ணுகிறாயோ, எப்பொழுது உன் லைஃப்ல இதுக்கப்புறம் நான் அவ்வளோதான் நீ நினைக்கிறாயோ, அன்னைக்கு வந்து கரெக்டாக நிற்பான், வருவான். அன்னைக்கு என் புள்ள அவ்வளோதானா அப்படின்னா அன்னைக்கு ஜெயிலில் போயிடுவான். என் புள்ள என்னடா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, அன்னைக்கு எங்கன்னா சண்டை போட்டு வந்துடுவான். என் பொண்ணு என்னடா நினைப்பீங்க, பார்த்தா ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கும். சூழ்நிலை பசி உண்டாகும் பொழுது அப்படியே வந்து நின்று என்ன பண்ணுவான், இச்சையை காண்பிப்பான். அல்லேலூயா. அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம், ஓஹோ இது இவன் தான். அனலைஸ் பண்ண நீங்க ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய நிதானித்து அறிய வேண்டும். நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, என்னோட கூட இருக்கலாம் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஊழியரோடு நான் போய் கொண்டே இருக்கிறேன். பின்னாடி உட்காந்து போய் அவர் பைக் ஓட்டினே போயிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இவங்ககிட்ட நீ சேரக்கூடாது. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் அந்த குடும்பம் தான் எங்களை பாதுகாக்குது. அந்த குடும்பம் தான். அப்போ என் கண்ணுக்கு அவங்க தேவ தூதர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ அவன்கிட்ட என்ன பண்ண, நீ விலகு. முதுகு தட்டுறேன், ஐயா பைக் நிறுத்துங்க. என்ன ஐயான்றாரு, ஆண்டவர் உங்களை விட்டு விலக சொல்றாரு. சொன்னேன் அதைங்களாம் சொல்லிக்கிறேனா இல்லையா, சொல்லியிருக்கேன். சொல்லிட்டேன், விலகலை. நாள் வந்தது, பிரச்சனையானது, அப்புறம் விலகி வந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சூழ்நிலையில ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை செஞ்சுன்னு நம்ம அப்போ கரெக்டா விலகுன்னு சொல்றாரு. அவ்வளவுதான், விலகிடு, இங்க போவாதன்னு சொல்வாரு. போவாத, ஏன்னா நீ போனினா அந்த சூழ்நிலை பிசாசி சாதகமாக மாறிவிடும். உன்னுடைய அந்த வறுமையின் சூழ்நிலைய பிசாசு தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். அதை சாதகமாக வைத்து இந்த திருச்சபையிலிருந்து உன்னை தூக்கிடுவான். அதை சாதகமாக வைத்து உங்க அருமையான போதகருடைய ஐக்கியத்திலிருந்து உங்களை விலக்கி விட்டுருவான். சூழ்நிலை, விசுவாச மக்களே சூழ்நிலையை நல்லா கவனிக்கணும். அவர் சொல்றாரு, அப்படியே வானத்தை பார்க்குறீங்களே, மழை வரும்னு சொல்கிறீங்களே, இது தெரியாதா உங்களுக்கு? அல்லேலூயா. இன்னைக்கு பயங்கரமான வெயில், சாயங்காலம் மழை வரலாம், மேக மூட்டமாக இருக்குது, இந்த பக்கம் மழை வந்தால் இந்த பக்கம் மேகம் வந்தால் மழை வரும்னு சொல்கிறோம்ல. அப்போ சூழ்நிலையில் பிசாசு வருவான்னு தெரியும்ல. இதை அனலைஸ் பண்ண சொல்கிறவங்கள ஆவிக்குரியவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாங்க, சூழ்நிலை நான் சொல்கிறது பார்த்தீங்களா, பிசாசு சொல்றதுக்கு நம்ம ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணிடுவோம். ஆமா, ஆனா இயேசு செய்யவில்லை. அப்போ அதுக்கு சொல்யூஷன் என்ன, அதுக்கு தீர்வு என்ன? எதிர்த்து நிற்கிறாரு. அதுக்கு தீர்வு வசனத்தை பிடித்துக் கொள்ளுகிறார். நீங்க டைரக்டா பிசாசு உங்களை அடிக்கும் பொழுது அதுல விசுவாசம் இருக்காது, அதுல கீழ்ப்படிதல் இருக்காது, எதுவுமே இருக்காது. நேரடியா எதிர்த்து நிற்க வேண்டியது வரும். அந்த பெரிய நாமத்தை கொண்டு, ஏ பிசாசே, இயேசுவின் நாமத்தினால் உன்னை அப்புறப்படுத்துகிறேன் சொல்ல வேண்டும். இச்சை உன்னை தாக்கும் பொழுது, ஏ பிசாசே, ஏ இச்சையே, போ இயேசுவின் நாமத்தில். ஆமாங்க, கலகம் வைக்க ஒண்ணு, ஏ கலகத்தின் ஆவியே, போ இயேசுவின் நாமத்தில். ஆமாங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள ஒருத்தர் வீட்டில் விடுறதுக்கு பயம் எனக்கு, எதனா சொல்லி கொடுக்குறது. இப்போ கூட ஐயா சபையிலேருந்து வந்தோமா, லேடிஸ்கள்லாம் உட்காந்து பேசினாங்க. என்னம்மா பேசினீங்க, பயமாகுது என்ன? அதுக்கு நிறைய அர்த்தங்குது. 4 கொண்டை சேர்ந்தா சண்டையாங்க. ஜபத்துக்கு கூட்டிட்டு சோத்திரம் மட்டும் போயிடணும் சபையை விட்டு. ஆனால் உக்காந்து பேசுவாங்க பாருங்க, அங்கே வேற சூழ்நிலை உண்டாயிடும். நாங்களாம் ப்ராக்டிக்கலாக சொல்கிறோம். ஆமென். ஓப்பன் டாக்கு.
4 கொண்டை சேர்ந்தா ஏதாவது ஒன்று நடக்கும். அதனால் என்ன பண்ணுங்க, சர்வீஸ் முடிச்சிட்டிங்கன்னா சோத்திரம் பண்ணிட்டு என்ன பண்ணிடுங்க, காணிக்கை குத்துட்டு கட கட கடான்னு என்ன பண்ணிடுங்க, போயிட்டு. ரொம்ப நல்லது. உக்காந்தா மீட்டிங், உக்காந்தா இயேசு, உக்காந்தா ஆராதனை. இன்னொரு பேச்சு என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா சூழ்நிலை சாத்தான் சாதகமாக்குவான். அப்ப நீங்க சொல்ல வேண்டியது ஒரே ஒரு ஆயுதம், இயேசு என்கிற பெரிய நாமம் தான். தாண்டி போயிடுச்சு ஐயா டைமு. அவ்வளோதான், ஒரே ஒரு பாயிண்ட். 3வது பாயிண்ட் சொல்லியாச்சு. என்ன பாயிண்ட்டுங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லுங்க, ரிவிஷன். தேவனே சோதிப்பார். செகண்ட் பாயிண்ட் என் தம்பி சொல்வார், தேவனுடைய அனுமதியோடு. 3வது சாத்தானே சொல்லு. 4வது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் பார்க்கலாமா? 4வது யாக்கோபு 1:14. பயங்கர சிரிப்பு வரும் இந்த வசனம், படிங்க. போதுமா? கையை உயர்த்தி ஒரே ஒரு அலுவலியை போடுங்க பார்க்கலாம். 4வது சோதனை, அங்க தேவனும் கிடையாது, தேவனுடைய அனுமதியோடு பிசாசும் கிடையாது, டைரக்டா சாத்தனும் கிடையாது. நம்மளே வச்சுக்கிற ஆப்பு தான். நம்மளே இஸ்து, நம்மளே வச்சுட்டு, நம்மளே சோதிக்கப்பட்டு, அது ப்ரெக்னென்ட் ஆகி, அது புள்ள பெற்று, அது பாவமாயிட்டு, அது மரணம். அவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது 4வது சோதனை. ஐயா விசுவாசியே, அருமையான விசுவாசி ஜனங்களே, நம்மளே தான் ஐயா, சும்மா இருக்கிறதில்ல நம்ம. பழமொழி தான் சொல்லுவாங்க, வழியில் போகிற ஓனா நம்மளே இஸ்து வச்சுக்கிட்டான் பிரச்சனையே. அப்போ விசுவாசிங்க எதெல்லாம் தலையிடக்கூடாதோ தலையிடக்கூடாது, எதையெல்லாம் பேசக்கூடாதோ பேசக்கூடாது, எதெல்லாம் செய்யக்கூடாதோ செய்யக்கூடாது, எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ பார்க்கக்கூடாது. ஆமாம், ஆகினால பாருங்க, ஏன்னா அவன்கிட்ட கொடுத்துட்றாரு அந்த விஷயத்த. அவன் தன் தன் சுய இச்சையினாலே, செல்ஃப் தான், அப்படியே அவனே உண்டாக்கிக்கிறான், அவனே உருவாக்கிக்கிறான். அந்த சூழ்நிலைக்குள்ள அவனே உருவாக்கிறான், அந்த விஷயத்தை அவனே உருவாக்கி கொள்ளுகிறான். ஒரு கட்டமைப்பு, அவனே ஒரு பார்டர் போட்டுக்கிறான், இதுக்குள்ள நான் உருவாக்கி வச்சுக்கிறேன். அவனே பிரச்சனையை உண்டாக்கி வச்சுக்கிறான். அப்புறம் ஐயோயோன்னு கத்துறான். அப்ப விசுவாசிங்க நல்லா கவனிக்கணும். 4வது பிரச்சனை, அவனே. பெரிய பெரிய ஊழியக்காரங்க சொல்றதுக்கெல்லாம் நமக்கு கஷ்டமா இருக்கு. தாவீது மனசு கஷ்டம் தான் அவரை பற்றி பேசும்போது. எவ்வளோ பெரிய ஆள், அவரை பற்றி நம்ம டக்கு டக்குன்னு எதனா பேசிட்டு போயிடுறோம். ஆனால் இவர் எங்கே இருக்கணும்? அவர் யுத்தத்தில் இருக்கணும். பாருங்கள், எடுத்தோன்னு வராங்க பாருங்கள், யுத்தத்தில் இருக்கணும். அப்போது அவர் இடத்த அவர் தவறுறாரு. ஞாயிற்றுக்கிழமை விசுவாசி எங்கே இருக்கணும்? உபாசகத்தில் விசுவாசி எங்கே இருக்கணும்? அப்போது நீ எங்கே போகிற? சுய இச்சையினால் இழுக்கப்படுற. ஏதோ டிவி மோகம் ஒன்று இழுக்கிறது, இல்லை ஏதோ நண்பர்கள் ஒன்று இழுக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இழுக்குது. ஆவிக்குரிய ஜீவித்தை விட்டு உன்னை புறம்பா தள்ளும்படி ஏதோ ஒரு விஷயம் உன்னை இழுத்து கொண்டு போகிறது. அது உன் இச்சையாக இருக்கிறது, அது உன் சுய சரித்திரமாக இருக்கிறது, அது உன் சுய வெளிப்பாடாக இருக்கிறது. அது நீயே ஒரு கட்டமைப்பை உண்டாக்கி கொண்டு போகிறாய். ஏதோ ஒரு பழக்கத்தை நீயே உண்டாக்குற, ஏதோ ஒரு அடிமைத்தனத்தை நீயே உண்டாக்கிக்கிற. சரிங்களா? அப்போ தாவீது என்ன பண்றாரு? அவரே உண்டாக்கும்படி மேலே போறாரு. அப்போ தன் தன் சுய இச்சையினாலே இப்போ அப்படி மேல இருந்து பார்க்கும்போது இழுக்கப்படுகிறார். இச்சையானது பின்பு கர்ப்பம் தரிக்கிறது. அப்ப பச்சைப்பால் அதுக்கப்புறம் அவங்க கணவரை கொலை பண்றாரு. அந்த குழந்தைய தேவன் அடிக்கிற வரைக்கும் அந்த சம்பவம் நடக்கிறது. அந்த சாபக்கேடுகள் வர வரைக்கும் அந்த சம்பவம். சுய இச்சை என்னைக்குமே ஆபத்து. அது சுயமாக உண்டாக்கிற சோதனை. 4வது சோதனை வேற யாருமே இல்லை, நம்மளே வச்சுக்கிற சோதனை தான். ஆனால் தான் இந்த சோதனையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் இருக்குதுன்னு சொன்னேன். நல்லா கவனிங்க. தேவனே சோதிப்பார், ஆனால் நீதிமானை சோதிப்பார். தேவ அனுமதியோடு பிசாசு சோதித்தாலும் அது உத்தமத்திலே நிற்கும் பொழுது மறுபடியும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை
பல மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் தருவார் என்பதில் சந்தேகமில்லை. மூன்றாவது, சூழ்நிலைக்கு ஏற்றது போல சூழ்நிலை உண்டாக்கி பிசாசு அங்கே வந்து நிற்பான். நேரடியாக பிசாசு சோதிப்பான். அந்த பிசாசு சோதித்தில் நம்ம விழாதபடிக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத வார்த்தையில் பேசக்கூடாது. தேவையில்லாத சூழ்நிலை நம்ம உண்டாக்கி கூடாது. நான்காவது சோதனை, நம்மளே இச்சையினால் இழுக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. இது எல்லாவற்றுக்கும் ஒரு தேவ பலன் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அப்படியே முழங்கால் படி இல்லாமல் தேவ பலனை தாரும் ஆண்டவரே சொல்லி கேட்கலாம். இந்த சோதனைகளிலிருந்து சகிப்பு தன்மையை கர்த்தர் உண்டாக்கி மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தரும்படி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா.